அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் மூட்டு வலி இருக்கும்போது அப்படின்னா ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணுறது, ரிலாக்ஸ் பண்ணுறது. இதுவே அட்வான்ஸ் ஸ்டேஜாக இருக்குது அப்படின்னா அந்த எப்சம் சால்ட்டுன்றதை அந்த ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம போடுற செப்பல் வந்து ப்ராப்பரான சப்போர்ட்டோட இல்லை அப்படின்னா நம்ம நீ வந்து பேலன்ஸ்டாக இருக்காது. ஸோ இது வந்து நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பேசிக்கான விஷயங்கள். நம்ம வீட்டில் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி இவங்கெல்லாம் நம்மக்கிட்ட காமனாக சொல்கிற ஒரு பிரச்சனை, அவங்களுக்குள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முழங்கால் மூட்டு வலி. ஸோ இந்த முழங்கால் மூட்டு வலி அவங்க கம்ப்ளைண்ட்டாக நம்மக்கிட்ட சொல்லும் போது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்றதை நம்ம வீட்டிலேயே நம்ம கவனம் பார்க்கும்போது அசஸ் பண்ணலாம். அப்படி அந்த காரணத்தை அசஸ் பண்ணிவிட்டு அப்படி சப்போஸ் முடியல அப்படின்னா எந்த சுச்சுவேஷன் நம்ம டாக்டரை பார்க்கணும், எந்த சுச்சுவேஷனில் நம்ம எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் கன்சல்ட் பண்ணணுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் காமனாக இந்த மூட்டு வலிக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா வயசானவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மூட்டு தேய்மானம் தான் வந்து முதல் காரணமாக இருக்கும். ஸோ அப்படி மூட்டு தேய்மானம் இருக்கும்போது ஆரம்ப ஸ்டேஜில் இருந்து ரொம்ப சிவியரான ஸ்டேஜ் வரைக்கும் இருக்குது. ஆரம்ப ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த முழங்காலை சுற்றி இருக்கிற மசில்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுற எக்ஸசைஸ்னால் நம்ம போய் ஜிம்முக்கு போயிட்டோ இல்லை வெளியில் நடந்தோ அந்த மாதிரி தான் பண்ணணும் இல்லை. வீட்டிலேயே நம்ம சேரில் உட்காந்து காலை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணுறது, ரிலாக்ஸ் பண்ணுறது. அப்புறம் முட்டுக்கு கீழே ஒரு டவல் மாதிரி ஃபோல்ட் பண்ணி மடித்து வச்சுட்டு அந்த டவலை முட்டி வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு 10 வரைக்கும் ஸ்லோவாக கவுண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணாலே அந்த முட்டியை சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாம் வந்து நல்லா டெவலப் ஆகும். அப்படி டெவலப் ஆகும்போது அந்த முட்டி வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற வெயிட்டோ ப்ரெஷரோ வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி அவங்களுக்கு வந்து அதனால் நல்ல ஒரு பெயின் ரிலீஃப் கிடைக்கும். ஸோ அதனால் மூட்டு தேய்மானம் இருக்கிற எல்லாரும் சரி, வயசானவங்களும் சரி, மிடில் ஏஜில் இருக்கவங்களும் சரி, மூட்டு வலி இருக்குது அப்படின்னா இந்த மூட்டை சுற்றி இருக்கிற அந்த மசில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த பேசிக்கான எக்ஸசைஸை வீட்டில் அதுக்குன்னு நம்ம ரெகுலராக ப்ராப்பராக பண்ணணும். சும்மா ஒரு நாள் 2 நாள் பண்ணிவிட்டு எனக்கு ரிலீஃப் இல்லை அப்படின்னா ஆப்வியஸாக ரிலீஃப் இருக்காது. நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்வியஸாக நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் ஏர்லி ஸ்டேஜில். இதுவே அட்வான்ஸ் ஸ்டேஜாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் ப்ராப்பரான எக்ஸ்ரே எடுத்து ப்ராப்பரான டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு உண்டான சிகிச்சையை நீங்கள் மேற்கொள்ளணும். அப்படி இல்லை அடுத்த விதமாக வேறு என்ன பிரச்சனைனால இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பரான ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணல. ஸ்லிப்பர்னால் செப்பல், நம்ம போடுற செப்பல் வந்து ப்ராப்பரான சப்போர்ட்டோட இல்லை அப்படின்னா நம்ம நீ வந்து பேலன்ஸ்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் நீ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும், அதனால் நீ பெயின் வரலாம். இது அடுத்த காரணம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணணும்னா எல்லா வகையான ஸ்லிப்பர்ஸையும் யூஸ் பண்ணாமல் நீ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மீடியல் ஆர்ச் சப்போர்ட்டோட, மீடியல் ஆர்ச்னு சொல்லுவோம், நம்ம ஃபுட்டில் நார்மலாக ஃப்ளாட்டாக இருக்காது, இந்த மாதிரி ஒரு ஆர்ச்சோட தான் இருக்கும். அந்த ஆர்ச்சோடு இருக்கும்போது அதுக்கு ப்ராப்பரான சப்போர்ட் இருக்கிற ப்ராப்பரான ஷூஸோ ஸ்லிப்பர்ஸோ வாங்கி போட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அடுத்த ப்ராப்ளம் என்னமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆப்வியஸ்லி ஒபிசிட்டி, உடல் பருமன் கூடுதலாக இருக்கிறதுனால வரலாம். இந்த தடவை என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த உடல் பருமனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு டெய்லி 5 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங், 5 கிலோமீட்டர்ஸ் இல்லைனாலும் மினிமம் ஒரு 2 கிலோமீட்டர்ஸாவது வாக்கிங் ஒரு 1/2 அன் ஹவருக்கு டெய்லி. அப்புறம் ப்ராப்பரான டயட். ஸோ இதில் நம்ம வெயிட்டை ரெடியூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீ பெயின் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ரிலீஃப் இருக்கும். வெயிட் ரிடக்ஷன் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர், அதை நீங்கள் பண்ணாலும் இருக்கும். இன்னொன்று வந்து நார்மலாகவே வந்து ஒரு சிலருக்கு வந்து மசில் வீக்னஸ்னால இந்த பெயின் வரலாம். மசில் வீக்னஸ் இருந்துச்சுன்னா நீ இம்பேலன்ஸ்டாக இருக்கும், இந்த இம்பேலன்ஸ்னால் நீ பெயின் வரலாம். அந்த டைம்லையும் நீங்கள் ப்ராப்பராக நான் சொன்ன எக்ஸசைஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. பட் சப்போஸ் இதுக்கு முன்னாடி ஏதாவது உங்களுக்கு அடிபட்டிருக்கிறது, எலும்பில் ஃப்ராக்சர் இருந்து அந்த ஜாயிண்ட் வந்து நார்மலாக இல்லை, அப்படி இல்லை மூட்டுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு ஜவ்வு, அந்த ஜவ்வில் டேமேஜ் இருக்குது, அந்த ஜவ்வில் டேமேஜ்னால உங்களுக்கு முட்டு தேய்மானம் வந்துருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன ரீசன்னால் வந்ததுன்றதை ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன், எக்ஸ்ரேவோ எம்ஆர்ஐயோ என்னன்றதை அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் எடுத்துகிட்டு அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்ன்றதை நம்ம ஹாஸ்பிட்டலில் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இனிஷியலாக வீட்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா ஹாட் அண்ட் கோல்டு, அதாவது மிதமான சுடு தண்ணி ஊற்றுறமோ இல்லை ஐஸ் கட்டி ஊற்றுறோம், ரெண்டுமே மாற்றியும் வைக்கலாம், இல்லை வெறும் சுடு தண்ணி ஊற்றுற மட்டும் வைக்கலாம். அப்படி சுடு தண்ணி ஊற்றுறத வைக்கும்போது அந்த சுடுதண்ணியில் எப்சம் சால்ட்னு கிடைக்கும். அந்த எப்சம் சால்ட்ன்றதை அந்த ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம அதை வச்சுட்டு நம்ம ஒத்தனை கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். அதனால் மசில்ஸ் டைட்னஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த இதுக்கு வீட்டிலேயே ஃபஸ்ட் வந்து சுடுதண்ணி ஒத்தனை வச்சு பாருங்கள். அப்புறம் கோல்டு தெரப்பினா ஐஸ் பேக், அதை வச்சு பாருங்கள். உங்களுக்கு ரெண்டில் என்ன ரிசல்ட் பெட்டராக இருக்கோ அது ரெண்டுமே நீங்கள் வச்சு பார்க்கலாம். இல்லை ரெண்டும் மாற்றி வைக்கிறதுனால ஒரு ரிசல்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு ரெண்டுமே மாற்றி வச்சுக்கலாம். எதுவுமே தப்பு கிடையாது. அதாவது மூட்டு தேய்மானத்தினால வர மூட்டு வலிக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடாத விஷயம்
விஷயங்கள் மூட்டு வலி இருக்கும்போது அப்படின்னா தரையில் உட்காந்து எந்திரிக்க வேண்டாம், சப்பலங்கால் போட்டு உட்கார வேண்டாம், இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணிக்கலாம். சேர் டேபிளில் உட்காந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம். நம்ம வீட்டில் அப்பா அம்மா யூஸ்வலாக வந்து தரையில் உட்காந்து சாப்பிட்றது, தரையில் உட்காந்து காய்கறி கட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு டேபிள் சேர் போட்டு உட்காந்து பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். டேபிள் சேரில் உட்காந்து சாப்பிட சொல்லுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி ஹை இம்பாக்ட் ஆக்டிவிட்டிஸ் அவசியம் இல்லாமல் மாடிப்படி ஏறி இறங்குறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா ஏர்லி ஸ்டேஜில் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஆப்வியஸ்லி அட்வான்ஸ் ஸ்டேஜ் போச்சு அப்படின்னா நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் போய்ட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய விஷயங்கள். ஒரு மூட்டு வலினா நம்ம நார்மல் பர்சன் அணுகணுன்ற அப்ரோச். ஸோ இந்த மாதிரியான ஹெல்த் டிப்ஸை நம்ம கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.